பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பிரைஸ் தி லார்ட். ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடையதான 6வது அதிகாரத்துடையதான 30 வாசிங்க. அற்ப விசுவாசிகளே. ஒரு செகண்டு, எல்லாரும் பைபிள் எடுத்தீங்களா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து. நீங்கள் சப்போஸ் பைபிளை கொண்டு வரலன்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். அப்படியும் முடியலன்னா நல்ல காது கொடுத்து கேளுங்க. அதனால தான் மைக்கில் வாசிக்கிறது. ஓகே, சரி, இன்னி வாசிக்க பார்க்கலாம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்த நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எனத்தை உண்போம், எனத்தை குடிப்போம், எனத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் கொடுத்த செய்தி யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கடந்த வாரத்தில் நான் கொடுத்த செய்தி யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இந்த வாத்தியார் இப்படி கேட்பாருன்னா அட்லீஸ்ட் எளிதாவது வச்சிருக்கிறா இல்லையா? இது கடந்த நாளில் ஜூவி டியூஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட் ஆச்சு. அது உடனே அவன் கூப்பிட்டு சொன்னேன். அதாவது என்ன என்ன எக்ஸாமு? சர்ப்ரைஸ் எக்ஸாம். நான் கேட்டேன் சர்ப்ரைஸு கிஃப்ட்டுன்னு கேட்டிருக்கு, ஆனால் சர்ப்ரைஸ் எக்ஸாம் கேட்டதில்லை. பரவாயில்ல, உங்கள் டீச்சர் நல்ல டீச்சர். நீங்கள் நாளைக்கு எல்லாரும் எக்ஸாமுக்காக படித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எக்ஸாம் கொடுப்பாங்க. ஆனால் படிக்காத வந்தவங்களுக்கு எக்ஸாம் கொடுக்க டியூஷன் டீச்சராக இப்போ வந்துட்டுருக்குறாங்க. அதுபோல் நானும் கொடுக்காதது கேட்கல. கடந்த வாரம் நீங்கள் கேட்ட மெசேஜ் என்ன? கரெக்ட். தேவன் பார்க்கிற பார்வை. அது அந்த ஒரு தாயார் காணிக்கை போட்டதை நம்ம பார்த்தோம். அதாவது தாவீதை ஆண்டவர் எப்படி மேன்மைப்படுத்தினார்னு நம்ம பார்த்தோம். நல்ல எஜமான பார்த்தோம். அதாவது அதுபோல் மார்த்தாள், ஓகே, அவங்க எல்லாம் உலகத்தை நினச்சி வருத்தப்பட்டிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார் இப்படியெல்லாம் இல்லை, அவர் நம்ம பார்க்குற விதமே டிஃப்ரெண்ட். அது ஒரு மனுஷனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவர் ஆனந்த ஞானம் உள்ள தெய்வம். ஆமென். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, உண்மையாகவும் உத்தமமாகவும் தெய்வம் நமக்கு தந்திருக்கிற காரியத்தை செஞ்சு நிறைவேற்றி போனால் நமக்கு தேவையானது சவர் எல்லாவற்றையும் தருவார். சரி, அப்போ இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவார். எல்லோரும் கவனிங்க. கரெக்டு 6:45 6:30 முடியும். 6:45 போயிடுவோம். ஓகே, அதிக நேரம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். எனிவே கவனிங்க, நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். நம்ம அந்த வாசித்த அந்த வேத பகுதியை ஒன்று எடுத்துடுங்க. அதாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 34வது வசனம் முடிய. அதாவது 30 அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவர் சொல்றாரு? நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அநீதிக்கும் காரணமே, அதாவது அவங்களுக்கு எல்லா அநீதிக்கும் காரணம் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எடுக்கிற முயற்சி. செல்ஃபிஷ். அவங்களுக்கு நல்லா இருக்கணும் என்கிறதுனால மற்றவங்களை ஏமாத்துற ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் இருக்குது. நமக்கு நல்லா தெரியும். அதாவது ஒரு வேத பண்டிதர் இப்படி சொன்னார், மனுஷன் இந்த உலகத்தில் பாவம் செய்வதற்கு 2 காரணம் மெயின். ஒன்று
ஃபியர். அதாவது என்னால் சம்பாத்தியம் பண்ணி பெரிய ஆளாக முடியாது, அல்லது என்னால் படிக்க முடியாது என்கிறதான ஒரு பயம், என்னால் செய்ய முடியாது, என்னால் திறமையாக சம்பாதிக்க முடியாதுங்கிறதான பயத்தினால எல்லா அநீதியும் செய்கிறதற்கு அவன் தன்னை விட்டு போடுகிறான். ரெண்டாவது செல்ஃபிஷ், அதாவது சுயநலம், தனக்காக மட்டும் பார்க்கிறது. என் குடும்பம், என் பிள்ளைங்க, எனக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் உண்டாகிறது. இது எல்லாம் மனுஷனுக்குள்ள இருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த பொழுது ஆண்டவர் பாவிகளோட ரொம்ப நெருங்கி பழகினார். ஆனால் பரிசேயர்கள் பார்த்து, நீ அவங்க கூட சாப்பிட கூட செய்யக்கூடாது, அவங்க வீட்டில் போகக்கூடாது, நீ அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறியே. அப்போ இவர்கள் எல்லாம் பார்த்தது எப்படின்னா, மற்ற ஜனங்களை பாவிகளாக தோற்றத்தின்படி அவர்கள் பார்த்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதபடி நீதியின்படி தீர்ப்பு செய்யணும். அதனால தான் ஆண்டவர் பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறீங்க. வெளிப்புறம் நல்ல நீட்டாக தான் இருக்குது, ஆனால் உள்ளையோ. அப்போ வெளியே தெரிகிற ஒரு லைஃப் அல்ல ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், பரலோக ராஜ்யத்துக்குள்ள அங்கமாக இருக்கிறவர்கள். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடணும். நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்தோம், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாகி நாம் தேவ ராஜ்யத்துக்கு உள்ள அங்கமாக இருக்கிறோம். அதை கடந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எத்தனை பேர் அது புரிஞ்சுன்னு தெரியல தேவ ராஜ்யத்தை குறித்து. சரி, எனிவே, அப்போ தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தேவ ராஜ்யத்தில் உள்ள நீதியை நம்ம செய்யணும். நீதியையும் நியாயத்தையும் நம்ம செய்யணும். பல ஆட்கள் நீதியை பேசுவாங்க, நியாயத்தை பேசுவாங்க, நீதியை பேச மாட்டாங்க. நான் ஒரு சில காரியத்தை அவங்களோட கூட பகிர்ந்து அவங்க நம்ம சைட்டில் எல்லாம் ஒர்க் பேஸ் நடக்கிற ஒரு சம்பவம். அதாவது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நான் மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பொழுது எங்களுக்கு எல்லாருக்கும், அதாவது பார்ட் டைம் ஒர்க்கு இப்போ மந்த்லி ஒரு 5 days கொடுப்பாங்க. இந்த 5 days இந்த மிலிட்ரி கேம்புக்குள்ளே அங்கே ஸ்டே பண்ணணும். அங்கே வேறு ஒர்க் இருக்காது. சப்போஸ் ஏதாவது காலை அட்டன் பண்ணணும். மற்ற மாதிரி இருக்கிற டைமில் ப்ரீவியஸ் டே முடியாத வேலை கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதை செய்யணும். மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour வேலை இருக்கும், அவ்வளோதான். 1/2 hour கொஞ்சம் நேரம் ஒரு 3-4 hours ஓவர் டைம் கொடுப்பாங்க. சப்போஸ் ஒர்க் வந்துச்சுன்னா அதிகம் இருக்குது. அப்போ ஒரு வாட்டி ஒரு சகோதரர் கூட வேலை செய்கிற ஒரு ஆள் ஜாப் டிசைட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ட்ரில் மிஷின் எடுத்து 4 பிட்டில் ட்ரில் மிஷினில் 4 பிட்டில் ஒரு அவர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 15 ஹோல்ஸ் போடணும். 4 பிட்டில் எவ்வளோ நேரம் ஆகும்? நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு பைப்பில் 4 பிட்டுன்னா சின்ன பிட்டு, அதில் ஒரு 20 ஹோல்ஸ் உள்ளே தான் போடணும். ஒரு லைன் போட்டு வைக்கணும். அது கொஞ்சம் டிவைட் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஃபார் ஒர்க்குக்கு. அப்போது ஒரு ஆள் அதை ஒர்க் பண்ண தொடங்கியாச்சுன்னா வித்தின் 5 minutes ஒர்க்கு முடிச்சிடலாம். ஓகே, இதை ஒர்க்கு அசைன் பண்ணி கொடுக்க டைமில் அன்றைக்கி 3 பேர் ஓவர் டைம் இருந்தாங்கன்னு எனக்கு 3 பேர் இருந்தாங்க. இப்போ முதல்ல அந்த ஆளை டியூட்டியை தொடங்கிட்டு அதில் 3 பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த 3 பேர் வேலை செய்கிற அளவா ஹோல்ஸை வச்சுட்டு போனார். புரியுதுல்ல? 20 ஹோல்ஸ் தான் போடணும். அவர் போட்டு முடிச்சிடலாம் ஒர்க்கை. இதுதான் என்னுடைய வேலை. அவர் செஞ்சது தான் அவருக்கு வேலை. அவர்கிட்ட ஏதாவது திருப்பி வைக்க முடியுமா? 3 பேர் இருக்கிறிய, நான் சொல்ல 5 நிமிஷம் கூட இருக்கு அந்த ஒர்க்கு. 3 பேர் இருக்கிறிய, ஏன் பாட்டை முடித்தேன், இனி உங்கள் பாட்டு. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல, உங்கள் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். மொத்தமே ஒரு 5 நிமிஷம் செய்கிற வேலை தான். அந்த 3 பேர் என்னத்துக்கு? நான் செஞ்சால் என்ன இதில்? நம்ம இது போல் சில காரியங்களை செய்கிறது உண்டு.
இங்கே இருக்கிற பொருளை நம்ம தான் மாற்றி வச்சுருப்போம், நீ தானே வச்ச, நீ எடு. இந்த பிரச்சனைக்கு நீ தானே காரணம், நீ செஞ்சால் போதும். அப்போ நம்ம தானே காரணம், அப்போ நம்ம தான் செய்யணும். உங்களுக்கு எத்தனை இது புரியுது? நம்ம சாதாரணமாக வீடுகளில், வேலை ஸ்தலத்தில், குடும்பங்களில் நடக்கிற ஒரு காரியம். ஓகே, இந்த ஆபிரகாமை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது ஒரு நல்ல ஒரு நீதிமான். ஆபிரகாம் யாரு? நல்ல ஒரு நீதிமான். ஆபிரகாமை குறித்து பைபிள் சொல்லுது, எடுக்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆண்டவர் அந்த சோதோம் குமாராவை அழிப்பதற்கு முன்பதாக அந்த 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 பட்டணத்தை அழிக்க போகிறாரு. அந்த அழிக்க போவதற்கு முன்ன அந்த சீக்கிரட்டை ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு? ஆபிரகாமுக்கு சொல்றாரு. என்னுடைய செய்தி உங்களுக்கு புரியுதா? கேட்குறீங்களா? ஒன்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த ஆண்டவர் செய்ய போகிற அந்த தீங்க ஆபிரகாமுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு 17வது வசனத்திலிருந்து, அதாவது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். சரி, போதும். பாருங்க, அவனுக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன இல்லை, கவனிங்க. அதாவது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இப்போ நீதி, நியாயம், நீதியும் நியாயம். ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாசிக்க பார்க்கலாம். 16வது அதிகாரம் எடுக்க பார்க்கலாம். 14ஆம் அதிகாரம் இல்லை, 13வது அதிகாரம். 13ஆம் அதிகாரம். இந்த ஸ்டோரியெல்லாம் நமக்கு தெரியும். பட் இந்த செய்திக்கு அந்த சம்பவம் மிகவும் பிரயோஜனமாக இருக்கு. பாருங்க, அந்த 7ஆம் வசனத்தில் வாசிங்க. 7ஆம் வசனத்துல ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். சரி, போதும். எல்லாரும் கவனிங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் சண்டை? லோத்தோட மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களும். சொல்ல போனா 2 எஜமான்களுடைய வேலைக்காரங்களுக்கு சண்டை. யாருக்கு சண்டை? 2 எஜமான்களுடைய வேலைக்காரங்களுக்கு சண்டை. இப்போ இந்த பிரச்சனை வருது பாருங்க. 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். வெயிட். இப்போ என்ன வருது தெரியுமா? எல்லாரும் கவனிங்க பார்க்கல. இந்த வாக்குவாதம் வேண்டான்னு சொல்ல என்ன அர்த்தம்? இந்த 2 வேலைக்காரங்களும் ஆபிரகாமுக்கு முன்பதாக லோத்துக்கு முன்பதாக நின்று அவங்க சைடில் இருக்கிறதான நியாயத்தை சொல்கிறாங்க. நீங்கள் யூகிச்சு பாருங்க, அவன் என்ன நியாயம் சொல்லியிருப்பாங்கன்னு. நான் அந்த சைடில் ஆடை எடுத்துகிட்டு போனேன், அங்கே தான் நிறைய புல்லெல்லாம் இருந்துச்சு, இவனும் பக்கத்தில் கொண்டு வந்தான், அவன் கொஞ்சம் அந்த சைடில் போயிருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்படி தானே? ஏதோ ஒன்று. அப்போது இது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்போது பிரச்சனை என்ன ஆகுது? பெருசாகுது. யாருக்கெல்லாம் அப்புறம் சண்டை வருது? இல்லை, அங்கே முடிஞ்சு அடுத்து யாருக்கு தொடங்குதுன்னா லோத்துக்கும் ஆபிரகாமுக்கு. யாருக்கு? லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும். இது போதுமா? நம்ம வீட்டில் பற்றி எறிகிற சண்டைக்கு காரணம் என்னவா இருக்கும்? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? வீட்டில் வருகிற சண்டைக்கு நீங்கள் காரணத்தை எடுத்து பாருங்கள் பார்க்கலாம். நான் இப்படி சொல்லுவேன், இந்த உள்ளி தோடு இருக்கு இல்லையா, உள்ளின்னா சவாலை, ஆனியன்ஸ். அந்த ஆனியன் எடுத்து நீங்கள் உடைச்சி பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன இருக்கும்? நீங்கள் உடைச்சதெல்லாம் இருக்கும்.
கடைசியில் எதுக்கு உடைச்சிங்களோ அது மட்டும் இருக்காது. அப்படி தானே? எதுக்கு உடைச்சிங்களோ அது இருக்காது. இதுதான் பிரச்சனைகளுக்கு சில காரணம் இருக்குது. இப்போ அந்த லோத்து இவர் நல்ல நீதிமான் என்ன சொல்ல தெரியுமா? இங்கே பாரு, நமக்கு எதுக்குங்க பிரச்சனை? அதான் நீதிமான். நீதிமான் நம்ம பிரச்சனை எனக்கு நீ சூஸ் பண்ணாத. இப்போ என்ன வேணும்? சரி, நம்ம இதுவரை ஒன்றா இருந்தோம், இன்னும் திருப்பி பிரிஞ்சிடலாம். அதுக்குன்னு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாதீங்க அப்படிலாம் நினைக்க கூடாது. அதெல்லாம் இதுக்கு கான்செப்ட். இதுவரையிலும் ஒன்றா இருந்தோம், இப்போ நம்ம கொஞ்சம் மாறி இல்லாமல். அப்போ மாறிய டைமில் நீங்கள் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கவனிக்கிறீங்களா இல்லையா? ஆமென், ஸ்தோத்திரம். அப்போது இந்த லோத்தோட மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கு தான் பிரச்சனை. ஜெகோஸ் தள்ளி அதில் உட்காரு, இந்த சேர்ல உட்காரு. ஓகே, கவனி. சரி, யாருக்கு இப்போ என்ன சொல்கிறாரு? லோத்துக்கும் ஆபிரகாமுக்கு பிரச்சனை வேண்டாம், அதனால் வேலைக்காரங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும். ஓகே, இப்போ லோத்துக்கும் ஆபிரகாம் சொல்கிறாரு, இங்கே பாரு, நமக்கு பிரச்சனை வேண்டாம், இந்த பூமியெல்லாம் ரொம்ப விசாலமாக இருக்குதுப்பா, உனக்கு எந்த பக்கத்தில் போகணுமோ நீ போ, நான் எந்த பக்கத்தில் போகிறேனோ நான் போகிறேன். இது ரெண்டு பேரில் யார் முதல்ல சூஸ் பண்ணணும்? ஆபிரகாம் சூஸ் பண்ணணுமா, லோத்து சூஸ் பண்ணணுமா? அது நீங்களே அந்த கோடிட்ட இடங்களை நிறுத்திக்கிடுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் அது செய்ய வேண்டியது யாருன்னா ஆபிரகாம். லோத்து ஆபிரகாமாய் பார்த்து சொல்லணும், அங்கே உங்களுக்கு எந்த இடம் வேணால் எடுத்துருங்க, நான் இந்த செயல் இருந்துடுறேன். ஆனால் நல்ல ஞானமுள்ள, அறிவுள்ள, தேவ பக்தி உள்ள அந்த ஆபிரகாம் செய்ய தெரியுமா? லோத்து, உங்கள் அப்பாவும் இல்லை உனக்கு, அதனால நீ என்ன பண்ணு, நீ பெஸ்ட் இடத்த சூஸ் பண்ண, நான் எங்கே உட்காந்துடுறேன், நீ விட்ட இடத்துல உட்காந்துறேன். அதுக்கு பேராகும் நீதி. நீங்கள் யாராவது பிரச்சனை பண்ணாமல் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு அதுபோல் பேச தெரியாதுண்ணா. அவங்க பேசுகிறதுக்கு 50 மடங்கு திருப்பி கொடுக்க தெரியும். நம்ம அதுக்கு தெரியும், அதுதான் நீதி. அதாவது இயேசு நியாயமாய் பதில் கொடுக்கிறவங்களுக்கு நியாயமான பதிலை கூட கொடுக்காம அவர் என்ன நமக்காக அடிபட்டார். பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் நீதியை தேடுகிறது என்பது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இதுதான் உதாரணம். அண்ணன் தம்பி சண்டை, அக்கா தங்கச்சி, அதுபோல் நண்பர்கள், விசுவாசிகள், கூட இருக்கிற வேலைக்காரங்க, ஊரில் இருக்கிற அதாவது நேபர்ஸ், யார் நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வந்தாலும் நம்ம யாருங்க? நீதிமானுடைய சந்ததிகள். நாம் யாரை பின்பற்றுகிறோம்? இயேசு கிறிஸ்துவை. ஆமென். நமக்கு ராஜா யாரு? நமக்கு பலன் யாரு? நமக்கு உதவி செய்கிறவர் யாரு? யாரை நம்ம பின்பற்றணும்? இயேசுவை. நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அப்படி அதுதான் நீதி. அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. இப்போ இவைகள்னா என்ன அர்த்தம்? மேலே இருக்கிற எல்லாம், எனக்கு வீடு இல்லை, எனக்கு ஒரு நல்ல கார் இல்லை, எனக்கு நல்ல வேலை இல்லை, எனக்கு வருமானம் குறைவாக இருக்குது, இதெல்லாம் கர்த்தர் தருவார். இதெல்லாம் ப்ராமிஸ். ஆமென். ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் எல்லாம் வச்சுருக்காரு. எல்லாரும் கவனிங்க. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தெரியுமா? அவருடைய கேரக்டர் நம்முடைய கேரக்டராக மாறணும். அதாவது கிறிஸ்துவின் சுபாவம் அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அந்த சுபாவமாக மாறணும். நான் இன்னைக்கு கேட்குறேன், என்னையும் சேர்த்து, உங்களை மட்டும் இல்லை, நம்மகிட்ட இருக்க சுபாவம் எப்படி இருக்கு? அப்படி தானே? அப்போ இட் ஹேஸ் டு பி சேஞ்ச். அதில் மாற்றமே இல்லை. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் இருக்கிறது பரலோக ராஜ்யத்தில். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற நாம் பரலோக ராஜ்யத்துக்குரிய நீதியை நாம் செய்வதற்கு முன் வரணும், செய்யணும். ஆமென். அதனால் யாராவது நமக்கு எதிராக வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அப்படி ஊமை போல் இருந்துடாதீங்க. மூடனுக்கு மூடத்தனமாக பதில் கொடுத்த அவனை போல் நீ ஆயிடுவ. சில நேரத்தில் மூடனுக்கு மூடத்தனமாக
கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும், கொடுக்கக்கூடாத இடத்துல கொடுக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அவங்களுக்கு புரியணும். நம்ம இப்போ இந்த நாக்கை பிடுங்கிறது மாதிரி கேட்பேன்னு சொல்லி அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. நான் போய் நாக்கை பிடுங்கிறது மாதிரி 4 கேள்வி கேட்குறேன், அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது அந்த குற்றத்தை அவர்களுக்கு உணர்த்தி வைக்கணும். நீங்கள் இதை செஞ்ச தப்பு அப்படின்னு செய்யணும். அதுதான் நமக்கு வேலை. அல்லாத அவங்கள ஜெயிக்கிறதுக்காக இல்லை. நீங்கள் தோத்தே போயிருவீங்க. யார் ஒரு ஆள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நம்ம உலக சிஸ்டத்தில் போய் ஜெயிக்க போகிறீங்களோ ஃபஸ்ட் நீங்கள் தான் தோற்று போவீங்க. மாறாக கிறிஸ்துவ நிமித்தம் நீங்கள் தியாகம் சகித்தால் நாள் தாண்டி வரும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிறதையும் தெரியும். ஆமென். அதான் மல்கியால சொல்கிறாரு, அதாவது ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும், நீதிமானுக்கும் நீதிமான் அற்றவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆண்டவர் செய்வார், காமிப்பார். அதுக்கு அர்த்தம் எதுக்கு தெரியுமா? அவங்கள பழி வாங்கிறதும் நமக்கு நியாயம் செய்கிறதும் இல்லை, ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்கிறோம். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல நல்ல ஆமென், ஹல்லேலூயா. சரி, இனி ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதிலிருந்து அதனுடைய 23வது வசனத்திலிருந்து 35 வசனங்கள் முடிய வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 23லிருந்து 35 முடிய. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தார். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதை உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்புதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனார், என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நாங்க பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுங்களா? ஒன்று கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இந்த தட்டு சரியில்லை, உன்னோட தட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இது என் மேலே கோவப்படாதீங்க. சாத்தானை அப்படி தாங்க விரட்ட முடியும். சாத்தான் எங்கே இருக்கான்? நம்ம கேரக்டர்லேயே இருக்கிறான். நல்ல வசனம் நம்ம ஆத்மாவில் விதைக்கிற டைமில் ஒரு தூக்கத்தை கொடுப்பான். இல்லைன்னா இந்த ஆளுக்கு வேறு வேலையில் இதான பிரசங்கம் பண்ணுறான்னு சொல்லி ஏதோ ஒன்று வரும். அப்போ அதை மேற்கொள்ளணும்னா 2 கையெல்லாம் தட்டி ஒன்று ஸ்தோத்திரம் சொல்லி, இயேசுவே என்னோட பேசும் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வசனம் என்ன ஆகும் தெரியுமா? நம்முடைய ஆத்மாவில் விதைக்கப்படும். அது ஒன்ஸ் விதைச்சிட்டுன்னு வச்சுங்களேன், அது 30, 60, 100 கனிது. நீங்கள் ஒருவேளை நாளைக்கு இந்த வசனத்தை கேட்டுட்டு உங்கள் கூட வேலை செய்கிறவரால் சண்டைக்கு வரான்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒருவேளை நினச்சிருப்பீங்க, எப்படி இவன் வரட்டு, நாளை இவனுக்கு நான் 2 கொடுக்குறேன் அப்படின்ட்டு. நீங்கள் போனோன்னு அமைதியாயிருங்க. பரவாயில்ல, ஸ்தோத்திரம். கொடுத்துருந்தா வேலையே போயிருக்கும். அமைதியாக இருந்தனால வேலையை காக்கப்பட்டது. அப்போ செய்தி கேட்குறது நன்மையா தின்மையா அப்படின்னு நினைக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நான் எல்லாம் அப்படி தாங்க மாறி இருக்கேன். என்ன கர்த்தருடைய வசனம் தான் மாற்றிருக்கு. ஆமென். சரி, இப்போது நீங்கள் இந்த வசனத்தை கேட்டீங்கல்ல, நிறைய நேட்டு கேட்குற வசனம் இங்கே பாருங்கள். அதாவது இயேசு சொல்கிறாரு, அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தார். அதாவது கண்டினியூலி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். எப்படி? கண்டினியூலி நேரத்தைக்கு சொன்னது போல் திருப்பி பேசுவான். அப்போ என்ன நடக்கும்னா, தொடர்ச்சியாக
அவன் எனக்கு குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். ஏன் தெரியுமா அந்த 7 தரம்? அது ஒரு முழுமையான நம்பர். ஆண்டவர் 7 நாளில் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். வாரத்துக்கு 7 நாள், இப்படி 7 நிறைய உண்டு, 7 பண்டிகை நிறைய இருக்குது. அது ஒரு முழுமையான ஒரு குவான்டிட்டி, அதுக்கு சொல்கிறது ஒரு முழுமையானது. ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு இயேசு 7 தரம் அல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா அன்கவுண்டபுள், அதுக்கு ஒரு லிமிட் இல்லை. எத்தனை தரம் உனக்கு எதிராக பேசினாலும் அத்தனை தரம் சாத்தியமாங்க. இது சாத்தியமா? இப்படி தான் நம்ம கேட்டுறேன். எத்தனை வாட்டி நீ பேசியிருக்கிற, நான் பொறுமையாக இருந்திருக்கிறேன், அடித்து ஃபில் நீங்கள் பண்ணியிருக்கேன், அப்படி தானே? இனிமேல் நீ வந்தேன்னா அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நான் சொல்லது தேவராஜ்யத்துக்கு உள்ளே வந்தோம், அங்கே நீதியை நம்ம செய்யணும்னா, நீதியை நிலைநாட்ட வேண்டுமானால், தேவனுடைய சுபாவம் நமக்கு வேணும்னா, ஆபிரகாமை போல நாம் அழைக்கப்பட வேண்டுமானால், ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணுமா, இந்த ரூட்டில் நம்ம போகணும். ஹல்லேலூயா. இப்போ 7 இல்லை 70 தரம். இதில் என்ன தெரியுது பேதுருக்கு? இப்போ என்ன தெரியுது? பேதுரு உனக்கு உடக்கு சுபாவத்தெல்லாம் மடக்கி வச்சுக்கோ. பேதுருக்கு கேரக்டர் என்ன? பேதுருக்கு சுபாவம் என்ன? எடுத்த உடனே கத்தி எடுத்துடுவான். நம்ம ஆட்கள் கத்தி எடுக்கிறது போல நாவ் எடுத்துருவாங்க, கத்தி குத்து போல பேசிடுவாங்க. பேதுரு என்ன பண்ணுவான்? பேச மாட்டான், காரியம் சாதிச்சிடுவான். அப்படி புரியுதா இல்லையா? அப்படி தானே பேதுரு இடக்கு மடக்குன்னு கேட்பான், கேட்குறதெல்லாம் நாக்கு பிடுங்கிறது மாதிரி இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்ல பேதுரு பார்த்து, நீ தான் என்ன செய்யணும்? 7 இல்லை 70 வாட்டி மன்னிக்கணும். அது உனக்கு தான். நீ பொறுமையாக தான் இருக்கணும். நீ பொறுமையாக இருந்தால் தான் அடுத்து இருக்கிறான் பாரு மற்ற 11 பேர் உன்னை பின்பற்றி வருவாங்க. அப்படி தானே? பரலோகத்தின் திறவுகள் உங்கள்கிட்ட தானே இருக்குது. குடும்பத்துக்கு கீ யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது குடும்பத்துக்கு கீ? இப்போ எல்லார்கிட்டையும் உண்டு. அது வீட்டு சாவி. அது வீட்டில் உள்ள சாவி. அதாவது குடும்பத்தை கட்டுறது மனைவி தான். அது மாற்றி பிடிக்காதீங்க, மனைவி தான் கட்டணும். அதுதான் வேதத்துடைய ஆதாரம். நம்ம என்ன, நம்ம காசை மேனேஜ் பண்ணுறதுனால அப்படி இருக்கும். நான் என் ஒய்ஃப்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், மேனேஜ் ஹர், உன்னுடைய மேனேஜர். கொடுக்குற காசு என் காசை நான் மேனேஜ் பண்ணுறேன், அவ்வளோதான். கணக்கெல்லாம் கழிச்சிருக்கு, வேணால் பார்த்துக்கிடணும். அதனால் அதுக்கு சேலரி கிடையாது, அது கணக்கு பார்க்குறதுக்கு சேலரி கிடையாது. எனிவே, அதாவது குடும்பத்தை கட்டுறது மனைவி மாதிரி, அவங்களுக்கு தான் சகிப்புத்தன்மை அதிகம் வேணும். அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர், வசனத்தின் அடிப்படையில் 31 நீதிமொழிகள் 31:14 வாசித்தீங்கன்னா மனைவியை கொடுத்து அப்படி கொடுத்துருக்கு. அதே வகையில் அந்த உத்தரவாதம் அதிகாரம் யார்கிட்ட வரும்னா ஹஸ்பண்ட் வரும். கணவனுக்கு தெரியாமல் இங்கே ஒன்றும் சாத்தியம் இல்லை. அந்த ரூட்டு அந்த நான் ஃபேமிலி செமினார் பேசலை, அங்கே தான் வருது. அப்படி தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் ஒரு சூப்பர்வைசராக இருக்க வச்சுங்களேன், ஒரு மேனேஜராகவோ எங்கேயா இருங்க வச்சுங்களேன், உங்கள்கிட்ட வேலைக்காரங்களை குறித்து சூப்பர்வைசர் சும்மாவே கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்கள் நினைக்கிற வேலைக்காரன் செய்ச்சுமான்னு கிடையாது. முதல்ல சூப்பர்வைசர் மாற்றுவான். ஏன் தெரியுமா? 10 பேரை உன் கையில் கொடுத்துருக்குறேன், இந்த 10 பேரை உனக்கு மேனேஜ் பண்ண தெரியல, இப்போ எதுக்கு நான் சேலரி கொடுக்கணும்? அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறவன ஒரு வேலை, நான் அது சொல்கிறேன் இல்லை, ஆனால் சிஸ்டம் அதாகும். யார் அதிகம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறானோ அவன் ஆள் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா மேனேஜ்மெண்ட்டில் அவங்க அதை சகிக்க கற்றுக்கிடணும். ஒரு லேபர் இப்படி தான் அவன் பேசுவான்னா அவன் அப்படி தான் இருக்கணும். நம்ம ஊரில் ஆடுற மாட்டேன், ஆடி கரகணும், பாடுற மாட்டேன், அப்படின்னா எப்படியாவது வேலை வாங்கணும். அது வெளியில் பார்க்கும்போது பார்சியாலிட்டி மாதிரி தெரியும், அப்படி கிடையாது. அது அந்த சூப்பர்வைசர் அந்த லெவலில் இருக்கிறவங்களாம் தெரியும். அதுதான் குடும்பமும், கணவன் ஆனாலும் மனைவி ஆனாலும் ஈவன் சபை ஆனாலும் எல்லா இடத்துலையும் இதுதான் உண்டு. அப்போ என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நீ சகிக்கணும். பேதுரை பார்த்து சொல்கிறாரு, 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, கவுண்ட் பண்ண முடியுமா? குமாரி சிஸ்டர் எத்தனை முறை சகிக்கணும்? 7 எண்ணியாச்சு. 8வது வாட்டியும் திரும்ப 7, அடுத்து 7, அடுத்து 7, அடுத்து 7. இனி இந்த ஆள்கிட்ட என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்னு அந்த ஆள் ஒதுங்கி போகிறது வேலை மன்னிக்கணும்.
நீங்கள் சிம்பிளாக நினைக்காதீங்க. மன்னிக்கிற, விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் நமக்கு வெற்றியாய் வாழ முடியும். ஆமென். விட்டு கொடுக்குறவன் ஏமாளி இல்லை. ஒரு ஆள் ரொம்ப கோபமாக வருது, அந்த ஆளுக்கு கோபத்தை தனி வைக்கிறது, அதாவது ரொம்ப இப்போ அடிச்சு சாத்திரம் வரான், அந்த கோபத்தை தனி வைக்கிறது யாரு? புரியல. பெரிய கோபக்காரனா கத்தியோடு வரான், கத்தியோடு கொண்டு வருகிறவன் குத்தாமல் போகிறான்னா ஆப்போசிட்டாக உள்ள ஆள் என்ன செய்யுது? சகிக்கிறான்ல, சகிக்கிறானா இல்லையா? அப்போ கோபத்தை காட்டிலும் சகிப்பு தானே வேல்யூ உள்ளது. புரியுதா இல்லையா? இப்போ கோபத்தை காட்டிலும் சகிக்கிறது தான் வேல்யூ உள்ளதுன்னா எது பெருசு? அப்போ ஆண்டவர்கிட்ட இருக்கிறது சிறுசா? இல்லையே, அதுதான் வேல்யூ உள்ளது. ஆனால் ஒரு காரியம் நீங்கள் அநீதியால் துன்பப்படப்பட்டால் நீங்கள் சகிங்க. ஆனால் ஆண்டவர் வாழை சும்மா வைக்கலை. ஆமென். அவர் ஒரு தூக்குனா அது வேற லெவலில் போயிடும். அதனால தான் நம்ம ஒரு நாளும் பைபிளில் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நியாயம் செய்கிறவர் கர்த்தர். அவன் ஏழையாக இருக்கிறான், அவன்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது? அளவுக்கு அதிகமாக பேசக்கூடாது. அவங்களுக்கு எதிராக பேச 4 பேர் இல்லைங்கிறதுனால அடிமைப்படுத்தக்கூடாது. நமக்கு அந்த விஷயத்தில் சம்மந்தம்லாம் விட்டு போயிட்டே இருக்கணும். அது நமக்குரியது அல்ல. சில ஆட்களெல்லாம் ஊரில் இருக்கிற சாதாரண ஆட்கள் அவங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து இஷ்டத்துக்கு திட்டுவாங்க. நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டோடைய கையில் கணக்காக இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம திருப்பி கணக்கு கொடுக்கணும். அதனால் அதெல்லாம் நமக்குரியது அல்ல. சரி, இனி பாப்போமே. அந்த 22 வசனம் 22 23 வாசிங்க குயிக்கா. எப்படி எனில் பரலோகராஜன் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. 24 அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டார். சரி, போதும் கவனிங்களேன். யாருங்க அதிகம் கடன் வாங்குறது? யார் அதிகம் கடன் வாங்குறது? புரியல. யாரு அதிகம் கடன் வாங்குறது? சொல்லுங்க, யாருங்க அதிகம் கடன் வாங்குறது? உங்களுக்கு புரியாது, நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஆள் 250 கேடி சேலரி வாங்குது. நீங்கள் பேங்கில் பண்ணி சொல்கிறீங்க, எனக்கு ஒரு 50,000 கேடி எனக்கு வேணும்னு சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு சொல்லுவான், உனக்கு எவ்வளோ சேலரி? 250. அப்போ உனக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 25 டைம்ஸ் என்ன எவ்வளோ ஆச்சு? கணக்கு சொல்லுங்கள் பிரதர். கரெக்டு தானே? 7,000 அவ்வளோதானே? கரெக்டு தானே? 250 இன்ட்டு 25 எவ்வளோ ஆச்சு? சொல்லுங்கள். 750 தானே? 7,500 தானே? ஓகே தானே? நீங்கள் சொன்னதுனால அப்படியே சொல்கிறேன். பாருங்க, 6,750 இல்லையா? 6,250 மாற்றிடக்கூடாது, ஆட்கள் கேட்குறாங்க. சரி, அடுத்து அப்போது 250 கேடி வாங்குறவங்க இவ்வளவு தான். அப்போ 1000 கேடி வாங்குறவங்களுக்கு 20 மந்த் சேலரி, 25 மந்த் எவ்வளோ வருது? எவ்வளோ? 25,000. அப்போ 25,000 கடன் வாங்கின ஆள் அதிகம் செலுத்தணுமா? 6,250 வாங்கினவங்க செலுத்தணுமா? அப்போ யார் அதிகம் கடன் வாங்கினது? லெஸ் சேலரியா ஹை சேலரியா? அப்போ நீங்கள் புரிஞ்சுங்க, இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள்? ஹை சேலரி. நம்மளை ஒன்று கணக்கு பாருங்களேன், நம்ம எவ்வளோ வாங்குறோன்னு பார்த்துடுங்க. நீ கேரண்டி சொல்ல வேண்டாம், பார்த்துடுங்க. இங்கே என்ன ஆகுது தெரியுமா? இதை கால்குலேஷன் பண்ணி பார்த்தா, அதாவது 20 இயர்ஸ் சேலரி ஆகும். அதாவது இந்த 10,000 தாலந்து கடன் பட்டவனுக்கு கால்குலேஷன் பண்ணியாச்சுன்னா 20 வருஷத்தை சேலரி, 20 இயர்ஸ் சேலரி. நீங்கள் அடுத்து இந்த 28 வாசிங்க பார்க்கலாம். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன்
பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். சரி போதும். இவன் 20 வார சேலரி 20 வீக்ஸ். ஓகே, அப்ப யாருங்க பெரிய ஆளு? அவர் தானே. அப்ப இவருக்கு என்ன இப்போ மன்னிப்பு எப்படி கிடைச்சுன்னு பாருங்களேன். இங்கே பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 16 தாலந்து 25 கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். இவன் யார் தெரியுமா? நல்ல சோப்பு போட தெரிஞ்ச ஆள், ஆட்களுக்கு முன்ன நல்லா நடிக்க தெரிஞ்ச ஆள். ஆனால் இருதயத்தில் என்ன இருக்கும் தெரியுமா? கசப்பும் வைராக்கியும் வஞ்சனும். தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் மன்னிச்சாச்சு. ஆனால் இவன் 100 வெள்ளி பணம் கடன்பட்டவனாகிய தன் உடன் வேலைக்காரன் ஒருவன். அப்போ இது யார் தெரியுமா? நீங்கள் நல்லா கவனிங்க. சில ஆட்கள் எல்லாம் காசு கொடுத்து மாட்டி நிற்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா கவனிங்க, நல்ல சுற்றி ஒன்று வரங்கி வரங்களேன். நான் காசு கொடுத்தேன் கிடைக்கல, அங்கே போச்சு இங்கே போச்சுன்னு சொல்லி இருக்கிறேன். பார்த்தீங்களா? குருட்டும் பரட்டும் செஞ்சு எடுத்து தூக்கிட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு எல்லாம் ஒரு லெவலில் வந்த ஆட்கள். ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் மன்னித்தார். ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சின்ன கடனை தீர்ப்பதற்கோ கொடுப்பதற்கோ அல்லது விட்டு கொடுக்கறதுக்கோ மனசில் என்ன செய்கிறாங்க? இதுபோல் சாதாரண மனுஷன்கிட்ட போய் வீட்டில் நின்றுட்டு நீ காசு இதெல்லாம் உன்னையே போடுன்றாங்க. அவன் பெரிய ஆள் இல்லையா? அதான் நான் சொன்னேனே, 250 கடி சேலரி வாங்குற ஆள் அங்கே இருக்குது, 1000 கடி வாங்குற சேலரி அங்கே இருக்குது. இவர் பெரிய ஆள், இவர் பெரிய கடன், அவர் சின்ன ஆள், அவர் சின்ன கடன். ஆனால் கடன் எல்லாமே கடன். ஆமென். அதனால தான் இந்த சின்ன பாம்பு கடித்தாலும் விஷம் விஷம்தான், பெரிய பாம்பு கடித்தாலும் விஷம் விஷம்தான். பாவம் சின்னதானாலும் பெருசானாலும் சின் இஸ் கால்டு சின். பாவம் பாவம் தான். அவன் பெரிய பாவம் செஞ்சான், இவன் சின்ன பாவம், அந்த பாவத்தை அளக்கிறது கர்த்தர். ஆமென். அதனால் நமக்கு மற்றவனை அநீதியாக்குறதுக்கோ நீதியாக நம்ம ரைட் இல்லை. அப்போ இங்கே என்ன சம்பவிக்குதுன்னா, இவன் என்ன பண்ணுறான்? அதாவது அவனை பிடித்து தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை எனக்கு தீர்த்து கொடுத்து விட வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனும் சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடி வைத்தான். பாருங்களேன் எவ்வளோ கில்லாடின்னு பாருங்களேன். புரியுதா நான் சொன்னது? புரியுதா? இப்போ அவனுக்கு எக்ஸ்கியூஸில் நிற்குது, அவன் மன்னிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அடுத்து அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு. அப்போ பாருங்களேன் இவனுக்கு மனசு எப்படி இருக்கு? நீங்கள் நீ மற்றவனை பார்க்க நம்மளை பார்க்கணும். வசனத்துக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு எவ்வளோ இறங்கி இருக்கிறீங்க, எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறீங்க, எவ்வளோ தயவு காமிச்சிருக்கிறீங்க. நான் என் குடும்பத்தில் என் சகோதரங்களுக்குள்ள என்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது? அப்போது நீங்கள் நம்ம நினச்ச கூட நம்ம செய்கிறதெல்லாம் நமக்கு யாரும் தெரியாமல் இருக்குன்னு. யாருக்கும் தெரியும், நான் கர்த்தருக்கு தெரியும். தெரிய வேண்டிய நேரத்தில் தூக்கிடுவார். பாருங்கள் அந்த 31 வசந்த வாசிங்க பார்க்கலாம். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். சரி, இதுக்கு பேரு குண்டனி சொல்றது அல்ல. இதுக்கு பேரு என்ன இல்லை? கண்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பகைக்கிறான். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இதுதான் ஞானம். அதுக்குன்னு சொல்லிடாதீங்க. இதெல்லாம் போய் கண்டா அப்படி விட்டுருங்க. ஓகே, நமக்கு தேவையில்லை. இப்போ இவன் என்ன பண்ணான் தெரியுமா? எப்படி அவன்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். இது என்ன ஆச்சுன்னா, நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டான். இவனுக்கு பயங்கர துக்கம் உண்டாச்சு. மகாபாவி, இத்தனை ரூபா அந்த ஆள் உனக்கு மன்னிச்சு விட்டுருக்கிறா இல்லையா? நீ கூட வேலை செய்கிறவனுக்கு என்ன மன்னிக்கலையே? ஆமென். இவன் நேர கொண்டு போட்டு விடுதான். யாருக்கு? ஆச்சுமான். அவன் பார்த்தான், முன்னிலும் அதிகமான தீவிரமாக அவனுக்கு கோபம் வந்துச்சு. எதனால் தெரியுமா? உனக்கு நான் மன்னிச்சிருக்கிறேன், ஆனால் நீ இந்த சின்ன ஆளில் மன்னிக்காமல் விட்டுட்டல, அப்போ நான் உன்னை சிக்ஷிக்காக விட்டா நான் ஒரு நல்ல மனுஷனே இல்லைன்னு நினச்சிருக்காங்க.
ஆனால் நமக்கு இந்த 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 கேரக்டர் நமக்கு இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நமக்கு இல்லை. இது ஆண்டவர் ஓமையா சொன்ன ஒரு காரியம். நமக்கு கொடுத்துருக்கிற கோழி பை இது சொல்கிறேன், வாசிக்க பார்க்கலாம். ரோமர் அதனுடைய 17வது வசனம் வாசி. ரோமர் 12:17 வாசிக்க பார்க்கலாம். ஒருவனுக்கு தீமை எல்லாரும் இடங்க வசனத்தை இடங்க பார்க்கலாம், ஸ்கிரீன்ல பாருங்க. அதாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பாரம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென். அப்போ நமக்கு லாயது திருப்பி அடிக்கிறதல்ல, போட்டு கொடுக்கறதும் அல்ல. புரிஞ்சுங்கள? நமக்கு லாய தெரியுமா? தீமையை நன்மையினால் வெல்லணும். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷனுக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். 4 பேருக்கு முன்னே நீங்கள் செய்கிற காரியம் அது யோக்கியமாக இருக்கணும். 4 பேருக்கு முன்னே அது அயோக்கியமாக இருக்கக்கூடாது, யோக்கியமாக இருக்கணும். நன்மை செய்யணும், அது யோக்கியமாக இருக்கணும். ஓகே. அடுத்து, பிரியமானவர்களை பழிவாங்குதல் எனக்குரியதில்லை, நானே பதில் செய்வேன். ஓகே. அடுத்து 21, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, மற்றவங்களை ரொம்ப மட்டமாக பார்க்காம அவங்கள வேல்யூவாக பார்க்கணும், மேன்மையாய் பார்க்கணும். நம்ம அப்படி வேல்யூவாக மேன்மையாய் பார்த்தால் அதுதான் நம்ம தேவ ராஜ்யத்தில் செய்கிற நீதி. ஆமென். நம்ம மனுஷன் மற்றவங்களை போல் நம்ம செஞ்சால் பீயிங் ஏ கிறிஸ்டினாக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இருக்குது என்ன யூஸு? அதனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, உப்பு நாள், நம்முடைய வார்த்தை உப்பு நாள் சாரமேற்றதாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்தில், நம்மை பார்க்குற எந்த இடத்துல அது இருக்கணும். சில நேரம் நான் எப்படி கவனிச்சிருப்பேன், இந்த இறந்து கிடக்கிற பாடிக்கு முன்னே வந்துட்டு என்ன படம் விடுவாங்க தெரியுமா சில ஆட்கள். அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருந்துட்டு. அவர் அப்படி செஞ்சார், இவர் இப்படி செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. சிலதெல்லாம் உண்மை, பலதெல்லாம் பக்கா போய். அந்த ஆள் கேட்க மாட்டேன், இவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தானே? அவர் கேட்க போகிறாரு, அவர் போயாச்சு ஆல்ரெடி. அதனால் இவங்க நல்லா பேசிட்டு போவாங்க, பக்கத்தில் இவங்களாம் தெரியும். அந்த மாதிரியெல்லாம் முகஸ்துதி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரு ஆளுக்கு நல்லதை பேசுவோம், கெட்டதை பேசவே கூடாது. எதுக்கு தேவையில்லையே. அதனால் நம்ம என்ன பிரயோஜனம் வரப்போகுது? தேவ ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை தேவ ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே நம்ம நீதியை நம்ம நிலைநாட்டணும். ஏன் ஆண்டவர் சொல்றார் தெரியுமா? இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றும் நாம் கொண்டு வந்ததல்ல, நாம் ஒன்றும் கொண்டு போகிறதும் அல்ல. ஆமென். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அதெல்லாம் இங்கே ஒரு நாள் வைத்து இந்த உலகத்தில் நம்ம போகணும். என்ன நம்ம சம்பாதிச்சாலும், நான் கடந்த நாளில் எங்கள் அப்பாவுடைய தான் அடக்கத்துக்கு போகும் பொழுது நான் அப்பா பார்க்குறேன், அவர் பயங்கர வில்லனாக இருப்பார், பார்த்தாலே பயமாக இருக்கு. ஆனால் அப்படி அணுகாமல் படுத்திருக்கிறார். அவரை தூக்கி மாற்றும் பொழுது எனக்கு தெரிஞ்ச தட்ஸ் இட், இவ்வளோ தான் இல்லையா, ஒன்றும் இல்லை. அப்போ மனுஷனுக்கு லைஃப் வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஜீவன் தன்னை விட்டு போச்சுன்னா துணியை கலத்தி போடுறது மாதிரி இந்த சரீரத்தை இந்த உலகத்தில் போட்டுட்டு இந்த ஆத்மா போகும். யார்கிட்ட சண்டை பிடிச்சி என்னங்க சாதிச்சோம்? அடுத்தவன் இருக்கிறதெல்லாம் பிடிச்சி வாங்கி நம்ம எங்கே வைக்க போகிறோம்? எந்த பேங்கில் வைக்க போகிறீங்க? நீதியையும் நியாயத்தையும் தர்மத்தையும் இந்த உலகத்தில் செஞ்சு கிறிஸ்தவனாக இருக்கிற நாம் கிறிஸ்துவ மற்றவங்களுக்கு காமிக்கணும். ஒரு லைஃப்பை நமக்கு கத்த தந்திருக்கிறார்.
எல்லாம் இதெல்லாம் நல்லதான், வைக்கணும், எல்லாம் செய்யணும், சம்பாத்தியம் பண்ணணும், கொடுக்கணும், எடுக்கணும். ஆனால் நம்முடைய கேரக்டர் இப்படி மாறணும். ஹல்லேலூயா. அப்படி மாறாமல் நம்முடைய வாழ்க்கை போகுமானால் ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார், துக்கப்படுவார். ஏன் தெரியுமா இந்த ஓமை ஆண்டவர் சொல்லுது? ஒரு காரணம் கூட, இந்த பேதுருக்கு சுபாவமே சரியில்லைங்க. ஆனால் கீ யார்கிட்ட இருந்தது? அப்போ கீ வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெருமை இருக்கும். அதுக்காக நினச்சிட்டாங்க பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் பெருமை இருக்குது அப்படின்னு இல்லை. உத்தரவாதம் இருக்கிறவங்ககிட்ட அவங்களுக்கு தெரியாமல் என்ன இருக்குது, கொஞ்சம் பெருமையும் புகழும் மேன்மை என்னால் சாதிக்க முடியுங்கிறதான் இருக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செஞ்சிடாத, அப்படிலாம் நினச்சிடாத. நம்ம இடத்துல ஒன்றுமில்லை, கர்த்தர் தராவிட்டால், அவர் நம்மை உபயோகப்படுத்தாவிட்டால் நம்ம இடத்துல ஒன்றுமில்லை. ஆண்டவர் வசனம் சொல்லுது, நீங்கள் எதற்கு பார்க்கக்கூடாது, அதாவது நீங்கள் நம்ம எல்லாருமே தனக்கானவைகளுக்கு அல்ல, புறனுக்கானவைகளுக்காக, மற்றவங்களுக்காக. தட் மீன்ஸ் இதனால எனக்கு நன்மை உண்டாகிறத பாருங்களும், மற்ற ஒரு ஆளுக்கு நன்மை உண்டாகுமா, அவங்களுக்கு நன்மை உண்டாகுமா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கலாக வரும். ஏன் நான் என்னையே மட்டும் பார்க்குறேன், அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? அதனால தான் நான் இந்த பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் அடுத்து படிக்கிறது எல்லாம் செய்யும் பொழுது நான் 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன். ஒன்று, நீங்கள் என்ன செஞ்சாலும் அது தேவனுக்கு மகிமையாக இருக்கணும். நீங்கள் என்ன செஞ்சாலும் அது மனுஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஆமாம். நீங்கள் ஹோட்டல் மேனேஜ் படிச்சுட்டு ஒரு ஹோட்டல் போட்டாலும் உங்கள் கடையில் வந்து சாப்பிட்ற சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். கள்ள சாப்பாடு கொடுக்கக்கூடாது. 2 நாளைக்கு முன்னதை கொண்டு வச்சுட்டு இது ஓவனில் வச்சு சூடாக்கி நல்லா இருக்கணும் ஒரு படம் காமிச்சு விட்டா அவனுக்கு எல்லாம் அவனுக்கு டாக்டர் கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லை. நீங்கள் என்ன செஞ்சாலும் மனுஷனுக்கு பிரயோஜனமானது, கர்த்தருக்கு மகிமையானது. மைண்டில் உங்கள் லைஃப்பில் கொண்டு வாங்க பார்க்கலாம். நாம் அதை செஞ்சால் நீங்கள் தோற்று போகவே மாட்டியே. அது எப்படி நடக்கும்? சில நேரத்தில் சில நாட்கள் பாரிக்கு பண்ணுறோண்டு. பிஸ்னஸ்னால் அப்படி தான் செய்யணும் இருக்குங்க. பிஸ்னஸுக்கு லா இருக்குது. யூ ஜஸ்ட் ஃபாலோ த லா. நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிடக்கூடாது. அது நம்மளை அறியாமல் மற்றவங்களை தீமை செஞ்சிடும். எல்லா இடத்துலையும், அது உறவாக இருக்கட்டும், ஆத்மீகமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேற நாம் அதை ஃபாலோ பண்ணினா நாம் ஒரு நாளும் கெட்டு போகிறதில்லை. எளிமையாக இருப்போமா?